பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து. மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து. மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக நெருக்கங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை அப்படியே மாற்றிவிடுகிறது. ஆகவே தான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நாம் எப்பொழுது மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்முடைய கவலைகள், பாரங்கள், பலவீனங்கள் நம்மை விட்டு அப்படியே மறைந்து போவதை நான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆவி முறிந்து போகவே கூடாது. எப்பொழுது மன மகிழ்ச்சியாய் ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி முறிந்து போகாது. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். நம்முடைய ஆவியை முறிக்கிறது நம்முடைய கவலைகள், மனதில் இருக்கிற பலவிதமான பாரங்கள். அதுதான் நம்முடைய ஆவியை முறித்து போடுகிறது. ஆகவே மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது முறிந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் உயிர் பெற்று பலனடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். யார் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சாந்த குணமுள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நாம் சாந்த குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் காணப்படுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். துக்கத்தினால் தான் ஆவி முறிந்து போகிறது. அதே நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்முடைய மன மகிழ்ச்சி நம்முடைய முகத்தில் ஒரு மலர்ச்சியை தரும். ஆகவே தான் சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று. நம்முடைய மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே துக்கத்தை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி விடுவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது அவர் உன்னை பூமியில் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணுவார். மாத்திரமல்ல, தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாயிருந்தால் போதும்.
எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருளி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 92 சொல்லுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆண்டவருடைய வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. தாவீது எழுதுகிறார், உமது வேதம் மாத்திரம் என் மன மகிழ்ச்சியா இராமல் இருக்குமானால் என் துக்கத்திலே என்றைக்கோ நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கும். அதுவே அவனுக்கு மருந்து. அவனுடைய பலவீனங்கள், எல்லா விதமான சோர்வுகள் அவனை விட்டு விலகி ஓடிவிடும். மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து. முறிந்த ஆவி எலும்புகளை உலரப்படும். இந்த காலை வேளையில நம்முடைய முறிந்த ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் துதியின் உடையை நமக்கு கொடுக்கிறார். மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்போம். தேவ பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாய் எழும்பி பிரகாசிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றி, எல்லா கவலையும் வேதனைகளையும் மாற்றி, இன்றைக்கு நல்ல மருந்தாக காணப்படுகிற மன மகிழ்ச்சியினாலே கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்து ஆண்டவருடைய மகிமையை எப்பொழுதும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். ஒருபோதும் முறிந்த ஆவி அவர்கள் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அதற்கு பதிலாக இந்த காலை வேளையில துதியின் ஆடையை கொடுத்து ஒவ்வொருவரையும் புஷ்டியாய், ஆசீர்வாதமாய், நல்ல மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் இருக்க நீர் உதவி செய்யும். எப்போதும் மன மகிழ்ச்சியோடு கூட இருக்க நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய இதய விருப்பங்களையும் நீர் இப்பொழுதே நிறைவேற்றுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரகசியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்து ஆண்டவருடைய அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.